வாட் 2025 12ஆம் மாதம் 25ஆம் தேதியோட உலகம் அழிய போகுதா? ஆமாங்கூர், இப்படி சொன்னது வேற யாரும் இல்ல, கானா நாட்டைச் சேர்ந்த ஏபோ நோவா என்ற ஒரு ஜோசியர் தான். கடவுளால் பூமிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதாவது பூமியில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் கானா நாட்டைச் சேர்ந்த ஏபோ நோவா என்பவர்தான் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் கூறியதாவது, 2025 டிசம்பர் 25ஆம் தேதியுடன் உலகத்தில் பெரும் புயல் ஒன்று தாக்கி வெள்ளத்தினால் உலகத்தை அழுக்கி அழியடைய போகிறது என்றும், அதற்காக மக்களை காப்பாற்ற 8 கப்பல்களை கட்டக் கூறியதாகவும், இறைவனிடத்திலிருந்து தனக்கு உத்தரவு வந்தது என்று கூறிக்கொண்டு 8 கப்பல்களையும் கட்டத் தொடங்கி இருக்கிறார். இவரது இந்த எதிர்கூறுகளை நம்பி அதிகளவான மக்கள் தங்களது சொத்துக்களையும் பணங்களையும் அவருக்கு முதலீடு செய்து வழங்கி இருக்கின்றார்கள். இதனூடாக அவர் கப்பலை கட்டும் வேலையிலும் ஈடுபட்டிருக்கிறார். கானா நாட்டில் 25ஆம் தேதி ஆனவுடன் அங்கு சுமார் 3,80,000 அளவு மக்கள் குறித்த நோவா என்பவரது கப்பல் கட்டுமிடத்திற்கு சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒன்று திரண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனால் இப்பொழுது உலகத்தை அழிப்பது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக கூறி, இன்னும் நிறைய பேர்த்த காப்பாற்ற வேண்டும் என்றும் கூறி அவர் அந்த செயலில் இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறான ஒரு புயலோ வெள்ளமோ ஏற்படுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளோ அறிகுறிகளோ இதுவரையில் வளிமண்டலவியல் திணைக்களத்தாலேயோ ஒரு விஞ்ஞானபூர்வமாகவோ எந்தவித அறிவிப்பும் இல்லை. ஆனால் இவர் இவ்வாறு கூறியது சிலர் நம்பி அவருக்கு ஆதரவளித்ததும் சிலர் அதை நகையாடியதும் காணக்கூடியதாக இருந்தது. நாம் பொதுவாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இவர்கள் கூறினாலும் இப்பொழுது இருக்கின்ற நவீன காலங்களில் எல்லாத்தையும் துல்லியமாக கணக்கிடக்கூடிய எல்லா வசதியும் கொண்டதாகவே காணப்படுகிறது. இவ்வாறானவர்களது கருத்துக்களை நம்பி அதிகளவானவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இல்லாமல் உண்மைத்தன்மையை வழங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு உலகம் அழிய போகிறது என்று ஏற்கனவே பல அறிவிப்புகள் வந்து அவை பொய்யானதை சிலவர் நினைவு கூர்ந்திருந்தது காணக்கூடியதாக